இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ட்ரால். நினைச்சாலே பயமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் சின்னதாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ள முயற்சி செய்யறாங்க. அப்படி உள்ள வர்றவங்களும் சில நேரம் ட்ரால்ல மாட்டிக்கிறாங்க. ரொம்ப உஷாரா ட்ரால்லே மாட்டாம நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வச்சு செஞ்சுட்டானுங்க சார். பாத்ரூம்ல எல்லாம் பிக்சர் போட்டு உட்கார வச்சு பாட வச்சிருவானுங்க. எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? சார் ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது, என்ன நக்கல் பண்றீங்க? இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா ட்ரால் பண்ணணும்னு தோணுது. நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஏதாவது மூவிஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ண தான் தோணும். அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனாவே ரத்தம் வெளியில வந்துறியா? இப்போ நீங்கெல்லாம் ட்ரோலை சந்திச்சு அதோடைய சங்கடங்களையும் சந்திச்சதா சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டினீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். யார் இது? எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மியூசியம் முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும், கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. இப்ப பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலையும் ஆக முடியாது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? நாங்க நகைச்சுவையா தான் சொன்னமே தவிர இவரை நாங்க இது பண்ணல. நீங்க அதனாலதான் இப்ப உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு. அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன், ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும், நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இப்ப நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? குட் கொஸ்டின். கம்யூனிட்டி பற்றி பேசுறதில்ல. நான் பாட்டில் என் உண்டு, என் ஒர்க்கு, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? அந்த மாதிரி பேசுறதில்ல, கம்யூனிட்டி பற்றி பேசுறதில்ல. கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறு அவுத்துருக்கேன். ஆப்போசிட்ல ஒரு அக்கா, தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. நாங்க வந்து பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா? அனைவரும் சமம். அதான் முதல் சவாரியே பட்டையும் பொட்டுமா வந்து நிக்கிறானையா, என்ன தெய்வீக முகம். இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக, அதாவது லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட் எல்லாம் பண்ணுவேன். அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. நான் அப்படி பண்றப்போ என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலாச்சிட்டு போயிடுறீங்களே. வீரண்டு என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும், ஆஹா சம ப்ரோ, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறேன், இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடாது? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆனா மனசு கஷ்டப்படுற மாதிரி வருது இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன், நீங்க ஒரு 2 நிமிஷத்துல ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறீங்களே. அடம் பிடிக்கிறிய நீ. உங்க திறமையை நீங்க காட்ட போறீங்க, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அது வேற மாதிரி இருக்கும்போது பாக்குறவங்களுக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும்ல. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. எங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்றீங்க. அதனால ஜட்ஜ் பண்ணல ப்ரோ. அது சிரிப்பா இருக்கு பாக்கும்போது. சும்மா இருக்க வேண்டியதானே. சிரிப்பா இருக்குன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்களா? நீங்க சீரியஸா ஒரு சில விஷயம் பண்ணும்போது சிரிப்பா இருக்கு ப்ரோ. எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணு பண்ணுவேன், மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு அது காமெடியா தெரியலாம். அதை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இதே ஷோல 2016ல வந்து டவுரி ஷோக்கு வந்திருந்தோம். அப்படியா? சரி. நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரோல் ஆக்கி ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு கார் வேணும், வண்டி வேணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் போது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு, வேண்டாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். இதோ உங்களுக்காக பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, வேலை பண்றீங்களா? ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி
எல்லாம் மீறி கேட்கறதுன்னு இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் இது ஒரு பையன் கேட்டிருந்தாலும் நாங்க ட்ரோல் மெட்டீரியல் தான் இல்ல, அதுக்கு கிடையாது. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட் அவங்க பேசுறது வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஒப்பீனியனை எடுத்து வைக்கும்போது மேபி வந்து அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். இவங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்றதுனால தான் நம்மளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் பயந்து இந்த வீடியோக்குள்ளே வர மாட்டேங்காங்க. விமனா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி we tend to troll. ஒரு விமனை ட்ரால் பண்ணும்போது அந்த ட்ராலுக்கான ரீச் அதிகமா இருக்கு. இந்த பாருடா நீ சுத்த பட மாட்ட கிளம்புடா. உடுகு முதல்ல ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்கடா. ஒரு நகைச்சுவை பண்ண முயற்சி பண்றமே தவிர இந்த வல்கரா போறதோ இல்ல பாடி ஷேமிங் பண்றதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்ல தான் வருமா இருக்கும். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்சுக்காக பண்ணல. ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா என் ஹஸ்பண்டை பார்த்து பண்ண ஒரு விஷயம் வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ, அது என் ஐடியில போஸ்ட் ஆகல. இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆடினாங்கல்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். முதல்ல நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரால் ஆனீங்க? ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். ஒரு ட்ரோல்ல பாசிட்டிவாவும் போவாங்க நெகட்டிவாவும் போவாங்க. இவங்களுக்கு வந்தது பாசிட்டிவ் தான். நான் கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கு. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். அழுகுது பாத்து நம்மலாம் இப்படி பண்ணா அதை கியூட்னு சொல்ல மாட்டாங்க. இது ஏன் கியூட்னு, அதன பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட்னு மேபி அந்த ஒரு மனநிலை. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. அடுத்தவங்கள காயப்படுத்தலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. அண்ணே பெருமையா சொல்லுவேனே. அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன். என் கண்ணை வந்து நல்லா நல்லா ஊற்றி பாருங்க. ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணு நல்லா ஊற்றி பாருங்க. இந்த கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க. என்ன வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பையனை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே. சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீங்க சிறு வயதிலேயே அரசியல் பேசுதல் என்பது நல்ல விஷயம். ஆனா அரசியலுக்குள் வருவது அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒன்று இருக்குல்ல. சாரி, எனக்கு தெரியாது. அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? பாத்தியா, இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. ட்ராலர்ஸ் சட்டையர்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு சேர்த்து தான். அவசர நீதி ஒரு நாளும் சரியில்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.